சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஸ்டாலின் அவர்களுக்கு ஏற்பட்டுள்ள மிக மோசமான நிலைமை. 3 நாட்கள் ஓய்வில்தான் இருக்க வேண்டும். குடும்பத்தினர்கள் அனைவரும் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று நலம் விசாரித்து வருகிறார்கள். முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு என்ன ஆட்சி என்பதையும் மருத்துவர்கள் சொன்ன தகவல் என்ன என்பதையும் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் ஸ்டாலின் அவர்கள் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு அரசியல் கட்சி நிகழ்வுகளுக்கும் பயணங்களையும் மேற்கொண்டு வருகிறார். வயது மூப்பின் காரணமாக அதிக தூர பயணங்கள் மேற்கொள்வதன் காரணமாகவும் மருந்துகளை சரியான நேரத்திற்கு எடுத்துக்கொள்ளாத காரணத்தினாலும் தலை சுற்றலின் காரணமாக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டார். சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில். அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு தேனாம்பேட்டையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு அவர் விரைவாக சென்று மீண்டும் அங்கும் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதற்கு காரணம் உயர் சிகிச்சை அங்குதான் அளிக்கப்படுவதாகவும் பல்வேறு டெஸ்ட்டுகள் எடுக்கப்பட உள்ளதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இந்த தகவலை கேட்டவுடன் ஸ்டாலினின் சகோதரர் மு.க. அழகிரி மற்றும் உதயநிதி, திமுகவின் மிக முக்கியமான மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய துரைமுருகன், பொன்முடி, கே.என். நேரு இவர்கள் ஓடோடி வந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்துள்ளனர். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் யாரிடமும் பேசவில்லை என்ற தகவலும் கிடைக்கப்பெற்றுள்ளது. 3 நாட்கள் உதயநிதியின் கட்டுப்பாட்டில்தான் திமுக இருக்கும், தமிழகத்தை அவர்தான் ஆட்சி செய்வார் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. கண்ணீருடன் துர்கா ஸ்டாலின் அவர்கள் கோவில்களில் சிறப்பு பூஜைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளையும் செய்துள்ளார். தனது கணவர் விரைவாக குணமடைய வேண்டும் என்ற சிறப்பு பூஜைகளையும் செய்துள்ளார். இதற்கு முன்பாக மீனாட்சி அம்மன் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு 1 கோடி வரை மின்சார கட்டணம் செலுத்தாமல் இருந்த பொழுது ஏன் துர்கா ஸ்டாலினிடம் முறையிடவில்லை? மக்களின் வரிப்பணமும் கோவில் உண்டியல் பணமும் கோபாலபுரத்திற்கும் தமிழக அரசும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் மின்சார கட்டணம் செலுத்துவதற்கு பணம் இல்லையா என்பதை ஏன் துர்கா ஸ்டாலின் கேட்கவில்லை? உடல்நிலை சரியில்லாத போதுதான் கடவுளின் ஞாபகம் வருமா துர்கா ஸ்டாலினுக்கு என்றும் பலரும் சமூக வலைதளங்களில் பதிவுகளை செய்து வருகிறார்கள். நிச்சயமாக பிரார்த்தனை என்பது அவர்களது தனிப்பட்ட விருப்பம், அதில் தலையிடக்கூடாது. தற்பொழுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்தான் அடுத்தடுத்த நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பூரண நலம் பெற்று வீடு திரும்ப வேண்டும் என்று தற்பொழுது நமது சேனல் மூலியமாக கேட்டுக்கொள்வோம்.